வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 எண்களும் தொடர் வரிசைகளும் இதில் பயிற்சி 2இல் 8ல் 8வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. குமார் தனது 4 நண்பர்களுக்கு கடிதம் எழுதுகிறார். மேலும் தனது நண்பர்களை அவர்கள் ஒவ்வொருவரும் 4 வெவ்வேறு நண்பர்களுக்கு கடிதம் எழுதுமாறும் மற்றும் இந்த செயல்முறையை தொடருமாறும் கூறுகிறார். இந்த செயல்முறையை தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. ஒரு கடிதத்திற்கான செலவு ரூபாய் 2 எனில் 8 நிலைகள் வரை கடிதங்கள் அனுப்புவதற்கு ஆகும் மொத்த செலவை காண்க. கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ரொம்ப ஈஸியான கணக்கு தான். கொஸ்டின் தான் ரொம்ப பெருசா இருக்கு. குமார்ன்றவர் அவருடைய 4 நண்பர்களுக்கு லெட்டர் எழுதுறாங்க. அந்த 4 நண்பர்கள் லெட்டர் வாங்குறாங்க இல்லையா, ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்னா 4 பேர்த்துக்கு அந்த லெட்டரை ஃபார்வேர்ட் பண்ணணும், திரும்ப அனுப்பி விடணும். இந்த மாதிரி எத்தனை நிலைகள் வரைக்கும்? 8 நிலைகள் வரைக்கும் எழுதணும். ஒரு லெட்டருக்கு எவ்வளவு செலவாகுது? 2 ரூபாய். அப்ப 8 நிலைகள் வரை மொத்தம் எவ்வளவு செலவு ஆகும் கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, நம்ம கண்டுபிடிக்க போறது கூடுதல் SN. முதல்ல 4 பேத்துக்கு தான் எழுதுறாங்க. யாரு? குமார் எழுதுறாரு. இப்ப என்ன செய்யணும், இந்த லெட்டர் 4 பேர் வாங்குவாங்க இல்லையா, அவங்க ஒவ்வொருத்தரும் 4 பேத்துக்கு அனுப்பணும். 4 பேரும் ஒவ்வொருத்தரும் 4 பேர்த்து அனுப்பணும். பிளஸ் இப்போ பாருங்க, இந்த நாங்கள் 16 யாருக்கு போவோம்? எல்லாத்துக்கும் போவோம் இல்லையா, அந்த 16 பேருக்கு போவோம் இல்லையா, அப்போ 4 பேருக்கு 4 போயிடுச்சு. இந்த 16 பேரும் என்ன செய்யணும், அவங்க ஒவ்வொருத்தருக்கும் 4 பேருக்கு அனுப்பணும். பிளஸ் எக்ஸட்ரா எத்தனை நிலைகள் வரை? 8 நிலைகள் வரை, இல்லை 8 உறுப்புகள் வரை, எப்படினாலும் எழுதிக்கலாம். 8 நிலைகள் வரை. சரியா? இப்போ பாருங்க, ஈக்குவல் டு என்ன வரும்? 4 ப்ளஸ் நாங்கள் 16 ப்ளஸ் நாங்கள் 16 16 64 ப்ளஸ் எக்ஸட்ரா எத்தனை நிலைகள் வரை? 8 நிலைகள் வரை. சரியா? இப்போ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம் பாருங்க. ஏவோட மதிப்பு கண்டுபிடிப்போமா? அப்போ ஏவோட மதிப்பு 4 முதல் உறுப்பு. இது வந்து பெருக்கு தொடராக இருக்கும். அப்போ ஆரோட மதிப்புன்னா 2வது உறுப்பை முதல் உறுப்பை கொண்டு வகுக்கணும். கேன்சல் பண்ணுங்க. 1 4 4 நாங்கள் 16. அப்போ ஆரோட மதிப்பு 4 தான். என்னோட மதிப்பு என்ன? 8 நிலைகள். அப்போ பாருங்க, முதல்ல எத்தனை லெட்டர், எத்தனை கடிதம் எழுதுவோம்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். SNக்கு என்ன ஃபார்முலா? SN ஈக்குவல் டு ஆரோட மதிப்பு என்னவாக இருக்கு? 1ஐ விட பெருசா இருக்கு. அப்போ A இன்ட்டு R⁻n -1/R-1. அப்படியே ஃபார்முலா பிரதிடுங்க. Nக்கு பதிலாக 8. S8 ஈக்குவல் டு ஏவோட மதிப்பு 4, ஆரோட மதிப்பும் 4 தான். அடுக்கு என்னோட மதிப்பு என்ன? 8 -1 பை R-1. ஆரோட மதிப்பு 4 -1. இப்போ இதை நம்ம சுருக்க போறோம். சுருக்கலாமா? இப்போ பாருங்க, ஈக்குவல் டு இந்த 4 அப்படியே தான் வரும். 4 அடுக்கு 8. 4 அடுக்கு 8னா 4 8 தடவை எழுதணும். 4 பெருக்கல் 4 பெருக்கல் 4 பெருக்கல் 4 பெருக்கல் 4 பெருக்கல் 4 பெருக்கல் 4 1 2 3 4 5 6 7 8 தடவை. இந்த மாதிரி பெருக்கணும்னா நமக்கு என்ன வரும்னா 65,536 வரும். 4 8 தடவை எழுதினா இந்த ஆன்சர் வரும். இந்த -1 அப்படியே வந்துடும். 4ல் 1 கழிச்சா 3. சரியா? இப்போ சுருக்கிடுங்க. 4 இன்ட்டு 65,536ல் 1 கழிச்சிட்டா 65,535 வரும். இந்த பை 3 அப்படியே வந்துடும். இதை கேன்சல் பண்ணுமா? பாருங்க, கேன்சல் பண்ணுங்க. 1 3 3 2 3 6. இங்கே 5 இருக்கு. 1 3 3 மிச்சம் 2. இங்கே வந்தா 25. 25ல் 8 3 24. மிச்சம் 1. இங்கே வந்தா 13. 13ல் 4 3 12. மிச்சம் 1. இங்கே வந்தா 15. 5 3 15. இப்போ பாருங்க, இங்கே என்ன இருக்கு? 21,845 இருக்கா? இதை 4 கொண்டு பெருக்கணும். பெருங்க. 4 5 20. 20க்கு 0, மிச்சம் 2. நாங்கள் 16. 2 கூட்டினா 18. 18க்கு 8, மிச்சம் 1. 4 8 32. 1 கூட்டினா 33. 33க்கு 3, மிச்சம் 3. 4 1 4. 3 கூட்டினா 7. 4 2 8. அப்போ மொத்தம் எத்தனை லெட்டரு? 87,380 லெட்டர். இப்போ நமக்கு மொத்த செலவு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? தேர்ஃபோர் மொத்த செலவு ஒரு லெட்டர் எழுத எவ்வளோ செலவாகுது? 2 ரூபா செலவாகுது இல்லையா? அப்போ மொத்த செலவு அப்போ 87,380 எதை கொண்டு பெருக்கணும்? நம்ம 2 கொண்டு பெருக்கிட்டோம்னா மொத்த செலவு கிடச்சிரும். பெருக்கலாமா? பாருங்க. 0 2 16. 16க்கு 6, மிச்சம் 1. 2 3 6. 1 கூட்டினா 7. 7 2 14. 7 14. 14க்கு 4, மிச்சம் 1. 2 16. 16 1 17. அப்போ பாருங்க, 1,74,000
ரூ. 4760 செலவு ஆகும். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.